ஸோ இப்போ மைக்ரோசாஃப்டில் நம்ம ஆல்ரெடி ANSI ஸ்டாண்டர்ட் ISO ஸ்டாண்டர்ட்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இன்னும் வேறு என்னெல்லாம் ஸ்டாண்டர்ட் நமக்கு இங்கே மைக்ரோசாஃப்ட் SQL சர்வரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. இங்கே ISO ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா ISOவில் IEC 27001. ஸோ இந்த ISO ஸ்டாண்டர்ட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாக நம்ம மற்ற ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ISO 9001 2000 சொல்லுவாங்க. ஸோ டேட்டா பேஸுக்காக ஸ்பெஷலாக 27001 அப்படிங்கிற இந்த ஸ்டாண்டர்ட் எதுக்காகனா செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம டேட்டா பேஸில் கண்டிப்பாக டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அது செக்யூராக இருக்கணும். ஸோ அதுக்காக இந்த ஸ்டாண்டர்ட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட டேட்டா செக்யூராக இருக்கும். ஸோ உங்களோட ப்ராடக்ட் யாராவது வாங்க போகிறாங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்டை பார்த்து தான் வாங்குவாங்க. ஸோ உங்களோட டேட்டா பேஸை எங்கள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணோம்னா செக்யூராக இருக்குதா. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் என்கிரிப்ஷன் end-to-end என்கிரிப்ஷன்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் இதுக்குள்ளே வந்துடும். ஓகேவா. அடுத்தது IEC 27018. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, முக்கியமாக க்ளவுட் என்விரான்மெண்ட்டில். ஸோ நம்ம க்ளவுட்லேயும் நம்ம இந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ க்ளவுட் எடிஷன் தனியாக இருக்குது. ஸோ அங்கே நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட டேட்டா செக்யூராக இருக்கா, அதில் ப்ரைவசி கண்ட்ரோல்லாம் கொடுத்துருக்காங்களா. ப்ரைவசி கண்ட்ரோல் அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதெல்லாம் சரியாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த 2 ஸ்டாண்டர்ட் மைக்ரோசாஃப்ட் MS SQL டேட்டா பேஸுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செக்யூராக இல்லை அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா. செக்யூராக இருக்கிறதுனால இந்த 2 ஸ்டாண்டர்ட் இருக்குது. அடுத்தது GDPR ஜென்ரல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரோப்பியன் யூனியன். ஸோ நார்மலாக யூரோப்பியன் யூனியன் எடுத்துட்டிங்கன்னா இந்த நார்வே, ஸ்வீடன், அதுக்கப்புறம் இத்தாலி, அதுக்கப்புறம் இங்கிலாந்து. ஸோ இது எல்லாமே யூரோப்பியன் யூனியனில் வரும். ஸோ அவங்க எல்லாமே டேட்டா ப்ரொடெக்ஷனுக்காக இந்த ஒரு ரெகுலேஷனை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அமெரிக்காவில் க்ரியேட் பண்ணது ANSI. ஸோ யூரோப்பியன் யூனியனில் GDPRனு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஸோ இதில் என்ன கிடைக்கும், டேட்டா என்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் ஆடிட்டிங். ஸோ உங்கள் டேட்டா சரியாக இருக்கான்னு ஆடிட் பண்ணுற ஆப்ஷன், அக்சஸ் கண்ட்ரோல். நம்ம ரோல் பேஸ்ட் அக்சஸ் கண்ட்ரோல்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, அந்த ரோல் பேஸ்ட் அக்சஸ் கண்ட்ரோல் இந்த ரெகுலேஷனில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் உங்களோட டேட்டா பேஸ் சேஃபாக இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெகுலேஷன் எல்லாமே. இதெல்லாம் இருந்தால் அது ஒரு நல்ல டேட்டா பேஸ், ஒரு நல்ல கம்பெனி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா GDPR ரெக்குவயர்மெண்ட்டை சரியாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ரெகுலேஷன் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இருக்குது. ஸோ மைக்ரோசாஃப்ட் SQL சர்வரில் இந்த GDPRம் இருக்குது. அடுத்தது HIPAA. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராபபிலிட்டி போர்ட்டபிலிட்டி அண்டு அக்கௌண்டபிலிட்டி ஆக்ட். ஸோ இது ஒரு ஆக்டு. ஆக்சுவலாக இது அமெரிக்காவில் US க்ரியேட் பண்ண ஒரு ஆக்டு. ஸோ இதில் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹெல்த் கேர் சிஸ்டம். எக்ஸாம்பிள் இந்த ஃபார்மா கம்பெனிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த ஃபார்மா கம்பெனிஸ், அதே மாதிரி இந்த புதுசாக இப்போ நம்ம கொரோனாவுக்கு வேக்சின் கண்டுபிடிக்கும் போது 2 கம்பெனிஸ் தான் மேஜராக நம்ம இந்தியாவில் கொடுத்தாங்க. ஸோ அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டேட்டா பேஸில் வச்சுருப்பாங்க. ஸோ அதை யாராவது எடுத்து யூஸ் பண்ணி புதுசாக ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிடக்கூடாது இல்லையா. ஸோ ஃபார்மா கம்பெனிஸ், ஹெல்த் கேர் கம்பெனிஸ்லாம் அவங்களுடைய R&D டேட்டாவை டேட்டா பேஸ்க்குள்ளே வச்சுருப்பாங்க. அது யாராவது ஹேக் பண்ணி அவங்க ஹேக் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ப்ராஃபிட் குறைஞ்சிடும் இல்லையா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ கேன்சருக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ரஷ்யாவில். ஆனால் அது யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா பணம் தான். இப்போ ரஷ்யாட்ட மட்டும்தான் கேன்சருக்கான அந்த மருந்து இருக்குது. அதை மற்ற நாட்டுக்கு விற்றாங்க அப்படின்னா அவங்க அந்த மருந்தை கண்டுபிடிச்சி சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஹெல்த் கேர் கம்பெனிஸுக்கு அந்த டேட்டா பேஸில் தான் அந்த டேட்டா இருக்கும், R&Dயோட டேட்டா. ஸோ அதை யாரும் எடுத்துடக்கூடாது, ஹேக் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்கான ரெகுலேஷன் தான் HIPAAவில் கொடுக்குறாங்க. ஓகேவா. சென்சிட்டிவ் ஹெல்த் இன்ஃபர்மேஷன். இப்போ நான் சொன்ன மாதிரி தான், இப்போ எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க, அதே மாதிரி இந்த கேன்சர் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி புதுசாக ஒரு பெரிய நோய்க்கெலாம் மருந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஆனால் அது சேஃபாக இருக்கணும்.
ஒரு குறிப்பிட்ட கம்பெனிஸ் ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரி கண்டுபிடிக்கிறாங்கன்னா டேட்டா சேஃபாக இருக்கிறதுக்கு இந்த ஹைப்பா அப்படிங்கிற இந்த ரெகுலேஷன் ஸ்டாண்டர்ட் இருக்கணும். ஸோ அது மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வருக்கு இருக்குது. ஸோ டேட்டாவை சேஃபாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டேட்டா என்கிரிப்ஷன் ஆப்ஷன் இருக்குது, ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் இருக்குது, ஆடிட்டிங் ஆப்ஷனும் இருந்தால் இந்த ஹைப்பா சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அடுத்து PCI DSS. ஸோ இது பார்த்திங்கன்னா பேமெண்ட் கார்டு. இப்போ நம்ம ஒரு ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் போயிட்டு நம்ம ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அதில் நம்ம ப்ரீபெய்டு பண்ணுறோம் இல்லையா? மேக்ஸிமம் எல்லாம் ப்ரீபெய்டு தான், கேஷ் ஆன் டெலிவரி மேக்ஸிமம் யாரும் பண்ணுறதில்ல. ஸோ ப்ரீபெய்ட் பண்ணும்போது நம்ம கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய கூகுள் பே வச்சு நம்ம பே பண்ணுறோம் இல்லையா? அது பே பண்ணுறதுக்கெலாம் இந்த ரெகுலேஷன் இருக்கணும், இந்த ஸ்டாண்டர்ட் இருக்கணும். அதுக்கான ஸ்டாண்டர்ட் தான் இந்த PCI DSS. ஸோ பேமெண்ட் கார்டு, பேமெண்ட் எங்கெல்லாம் அந்த போர்ட்டலில் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க இந்த சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கணும், இந்த ரெகுலேஷனை வாங்கியிருக்கணும். ஸோ அப்படி வாங்கியிருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஓகேவா? இல்லைன்னா அவங்க வந்து ஆத்தரைஸ்டு ஒரு கம்பெனியோ ஒரு ஆத்தரைஸ்டு ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டாகவும் இருக்க முடியாது. ஸோ அவங்க கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணணுன்னா இந்த ரெகுலேஷன் ஸ்டாண்டர்ட் அவங்க வச்சுருக்கணும். ஓகேவா? இதில் பாருங்கள், கிரெடிட் டெபிட் கார்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கான அந்த பேசிக்காக அதுக்கான சப்போர்ட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இவங்கள்ட்ட இந்த ரெகுலேஷன் அத்தாரிட்டிகிட்ட வாங்கியிருக்கணும். ஓகேவா? இதில் என்ன சப்போர்ட் பண்ணணும்? என்கிரிப்ஷன். ஸோ அது ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, டிரான்சிட்டில் என்கிரிப்ஷன் அட் ரெஸ்ட் அப்படின்னா, இப்போ டேட்டா வந்து ஒரே இடத்துல இருக்குன்னா ரெஸ்ட்டு. டிரான்சிட் அப்படின்னா இப்போ ஒருத்தரில் இன்னொருத்தருக்கு, இப்போ நான் இன்னொருத்தருக்கு ஒரு 100 ரூபா அனுப்ப போகிறேன் அப்படின்னா என்கிட்ட டேட்டா அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இப்போ அவங்களோட நம்பரை போட்டு நான் கூகுள் பேயில் பே பண்ணுவேன். அப்போது என் டேட்டா இன்னொருத்தருக்கு போகுது, என் அமௌண்ட்டு அவங்களுக்கு போகுது. ஸோ அதுதான் டிரான்சிட்னு சொல்லுவோம். ஸோ நம்மள்கிட்ட இருந்தது, அதாவது நம்ம இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒன்று இருக்குது கூகுள் பேயில், பண்ணியிருக்கீங்களா? ஸோ நம்ம 2 அக்கௌண்ட் வச்சுருந்தோம்னா ஒரு அக்கௌண்ட்டில் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அது வந்து ரெஸ்ட்டு. நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மள்கிட்ட இன்னொருத்தருக்கு போகுது அப்படின்னா அது டிரான்சிட். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணாலே அது டிரான்சிட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான என்கிரிப்ஷனுக்கும் இந்த ஸ்டாண்டர்ட் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி அத்தன்டிகேஷன், யூசர் நேம், பாஸ்வேர்ட் நீங்களாம் கொடுக்குறீங்களோ, இப்போ கூகுள் பேக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 டிஜிட்டு 6 டிஜிட்டு பின்னு போடுவீங்களா? போடுறோம்ல. பின் இல்லாமல் நம்ம அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அந்த பின்னும் இந்த செக்யூர் அத்தன்டிகேஷனுக்குள்ளே தான் வரும். அடுத்தது அக்சஸ் லாகிங். இப்போ நம்ம கூகுள் பேலே நம்ம பே பண்ணுறோம், யாருக்கெல்லாம் பே பண்ணுறோம், டிரான்சாக்ஷன் எல்லாமே ஒரு ஹிஸ்ட்ரியாக ஸ்டோர் ஆகுதா? பார்த்துருக்கீங்களா? கூகுள் பே யார்ட்டெலாம் இருக்குது? ஸோ கூகுள் பே வச்சுருக்கவங்க ஒரு மாதத்துக்கு எவ்வளோ நம்ம பே பண்ணோம் அப்படிங்கிற அந்த ஹிஸ்ட்ரியை பார்க்க முடியும். கிரெடிட்டு டெபிட்டை பார்க்கலாம். ஸோ அது எல்லாமே அக்சஸ் லாகிங்கில் வரும். ஸோ அதுவும் இந்த PCI DSS மூலயமா தான் பண்ணுறாங்க. அடுத்தது SOX. ஸோ இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வச்சுருக்க மாட்டாங்க. இது முக்கியமாக தேவைன்னு கிடையாது, இது வந்து மேண்டேட்டரி கிடையாது. ஃபஸ்ட்டு சொன்ன 4 தான் முக்கியமான ஒரு ஸ்டாண்டர்ட். இது தேவைப்பட்டால் வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ரிப்போர்ட்டிங் பர்பஸுக்காக மட்டும்தான். ஸோ ரிப்போர்ட்டிங்னா ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, உங்கள் டேட்டா வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 100 ரூபா அனுப்புகிறீங்க, அந்த 100 ரூபா போய் சேரவே இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த எந்த பிளாட்ஃபார்மில் அனுப்புறீங்களோ அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுவீங்களா? இப்போ அது மாதிரி ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 7 டேஸ்க்குள்ளே அவங்க நீங்கள் அனுப்பின பணம் டெபிட் ஆகிருந்தாலும் கிரெடிட் ஆகிடும். மேக்ஸிமம் 7 டேஸ், 7 ஒர்க்கிங் டேஸ், ஒரே நாளுக்குள்ளே கூட 1 மணி நேரத்தில் கூட ஆகிடும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ஏதாவது ட்ராக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவைப்படும் டேட்டா இன்டெகிரிட்டி, ஆடிட் பண்ணுறது, ட்ராக் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட் டீட்டெயில் இந்த ரெகுலேஷனில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சர்வீஸ் ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலேயும் இருக்கிற சேம் தான். செக்யூரிட்டி, அதே மாதிரி ஆல்வேஸ் அவைலபிளாக இருக்கணும், கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும், நம்மளோட டேட்டா கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும், நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த ஸ்டாண்டர்டை நீங்கள் வாங்கிக்கலாம்.
இதுவும் மேண்டட்ரி கிடையாது. ஃபஸ்ட்டு 4 தான் மேண்டட்ரி, கடைசி சொன்ன 2 வந்து எக்ஸ்ட்ரா. ஸோ இதுவும் வந்து நமக்கு மைக்ரோசாஃப்டில் இருக்குது. ஆனால் எல்லோரும் இந்த ஆரியம் வச்சுருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிப்போம். மீதி நம்ம ஆஃப்டர் லஞ்ச் பார்ப்போம்.